இந்த தலத்தில் இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரி அன்னை ஆழ்வார்களுக்கு வந்து திருப்பதி வெங்கடாஜலபதியாக வந்து காட்சியளித்ததாக வந்து சொல்லப்படுது. இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய திரிபுர சுந்தரி அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது திருப்பதிக்கு சென்று வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை அளிக்கக்கூடிய அன்னையாக காணப்படுறாங்க. அதனால் வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரி அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து செல்வ வளம் வந்து பெருகும், செய்யும் தொழில் வந்து மேன்மை பெறும். இப்போ வந்து ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம். 8ஆம் நூற்றாண்டில் நந்தியோரமாக பல்லவ மன்னரால் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலஸ்தானம் வந்து செங்கலால் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதன் பிறகு வந்த கந்தராதித்தோட மனைவியான செம்பியன் மகாதேவி காலத்தில் இந்த ஆலயம் வந்து கற்றளியாக வந்து மாற்றி அமைத்து கட்டப்பட்டது. அதாவது வந்து அந்த செங்கலால் கட்டப்பட்ட ஆலயம் வந்து அகற்றப்பட்டு இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து கற்றளியாக செம்பியன் மாதேவியால் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஆலயத்துக்குள்ளார நுழையும் போது பார்த்தோம் அப்படின்னா பல்லவர் காலத்து சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைந்து காணப்படும். அதாவது வந்து பசு, குதிரை, மனுநீதி சோழனுக்கு வந்து நீதி வழங்கிய காட்சி, இந்த மாதிரி யானையோட சிற்பம், இதெல்லாம் வந்து பல்லவர்களோட சிற்பக்கலைக்கு வந்து எடுத்துக்காட்டாக வந்து இந்த ஆலயம்